ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 118 கண் விதுப்பு அழிதல். 1175வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண். படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண். படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண். காமம் அதிகமாகிவிட்டது எனக்கு. பல நாட்கள் என்னை பிரிந்து சென்று விட்டார். பல நாட்கள் ஆகிவிட்டன, பல மாதங்கள் ஆகிவிட்டன. என் காம நோய் அதிகமாகிவிட்டது. என் காம பசியை தீர்ப்பதற்கு யாரும் இல்லை. என் காம நோயை தீர்ப்பதற்கு மருந்து கிடையாது. அவர்தான் எனக்கு மருந்து. என் காம நோயை தீர்ப்பதற்கான மருந்து அவர்தான், என் கணவர்தான். படலாற்றா பைதல் உழக்கும். என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. சரி போகட்டும் என்று ஆறுதல் அடைய முடியவில்லை. படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண். இந்த கண்ணு, இந்த காம நோய் வருவதற்கு காரணம் இந்த கண் தான். இந்த கண் தான் என் காதலரை காட்டி கொடுத்தது. இந்த கண்ணை அப்படி திட்டுகிறாள், தன்னுடைய கண்ணை அப்படி திட்டுகிறாள், நெஞ்சத்தை திட்டுகிறாள். மூலகாரணம் இந்த கண்கள் தான் காட்டி கொடுத்து, முதலில் அவரை காட்டி கொடுத்து இந்த கண்கள் தான். இந்த கண்களுக்கு ஒரு காலத்தில் அவர் நன்றி சொன்னாள். எனக்கு பிடித்தமான, என் குணத்துக்கு ஒத்து வருகின்ற, என் பண்புக்கு பொருத்தமான, என் அழகுக்கு ஈடான அழகுடைய ஒரு ஆண்மகனை எனக்கு காட்டி கொடுத்தாய் என்று இந்த கண்ணை ஒரு காலத்திலே போற்றினாள். இப்பொழுது தலைவன் பிரிந்து சென்று விட்ட பிறகு இந்த பிரிவு துன்பத்தை தாங்க முடியாமல் இந்த கண்ணை பழித்து பேசுகிறாள், இந்த நெஞ்சத்தை பழித்து பேசுகிறாள். நீங்கள் என் கணவரை விட கொடியவர்கள் என்று அந்த கண்ணையும் அந்த நெஞ்சத்தையும் பழித்து பேசுகிறாள் காதலி, மனைவி. அப்படி பேசுவதற்கு காரணம் என்ன? அவர் துன்பத்தை தாங்க முடியவில்லை. அந்த பிரிவு துன்பத்தை அவளால் தாங்க முடியவில்லை. அந்த தாங்க முடியாத அந்த துன்பத்தை வெளிக்காட்டுவது அவருக்கு தெரியவில்லை. அந்த துன்பத்தை போக்குவதற்கு வழி இல்லை. இந்த காட்டி கொடுத்த கண்களை திட்டுகிறாள், இந்த நெஞ்சத்தை திட்டுகிறாள். படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண். கடலை போன்ற மிகப்பெரிய அளவிலே எனக்கு காமம் நிறைந்து விட்டது, காமம் பெருகிவிட்டது. காமம் சிறிதளவாக இருந்தால் கூட ஓரளவுக்கு பொறுத்து கொள்ளலாம். காமம் அதிகமாகிவிட்டால் பொறுத்து கொள்ள முடியாது. வாலிப வயதில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு காமத்தை பொறுத்து கொள்ள முடியாது. யாராவது நல்ல இளைஞர், நமக்கு பொருத்தமான ஒருவர் கிடைப்பாரா என்று ஒவ்வொரு நிமிடமும் கண்களினாலே பார்த்து கொண்டே இருப்பார்கள். போகிற வருகிற ஆண்களை எல்லாம், இளைஞர்களை எல்லாம், திருமணம் ஆகாத ஆண்களை எல்லாம் அவர்கள் கூர்ந்து கவனித்து கொண்டே இருப்பார்கள். பொருத்தமானவர் வருவாரா? ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் காத்திருக்கமாம் கொக்கு என்று சொல்வார் திருவள்ளுவர். எல்லா மீன்களும் போகின்றன. தனக்கு பிடித்தமான நல்ல அழகு பொருந்திய மீன் தனக்கு பிடித்தமான பெரிய மீனாக வருமா, அழகான மீனாக வருமா என்று கொக்கு காத்து கொண்டிருக்குமாம். அதே போல பெண்கள், திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் கிடைப்பானா என்று தினமும் நினைத்து பார்த்து கண்களை ஓட்டிக்கொண்டே இருப்பார்கள். நாலா திசையிலும் ஓட்டிக்கொண்டிருப்பார்கள். நமக்கு பிடித்தமான ஒரு ஆண் வருவானா, அழகான ஒரு ஆண், நமக்கு பிடித்தமான ஒரு இளைஞன் வருவானா என்று காத்து கொண்டிருப்பார்களாம். அப்படி போகின்ற பொழுது இந்த கண்கள் அவரை பார்த்துவிட்டு, இதோ உனக்கு பொருத்தமான ஒரு ஆண், ஒரு நல்ல ஆண்மகன், நல்ல அழகன், உனக்கு பொருத்தமானவன், மனத்தால் பொருத்தமானவன், குணத்தால் பொருத்தமானவன், வசதி வாய்ப்புகளோடு நல்ல உனக்கு பொருத்தமானவன், நல்ல ஜோடி என்று இந்த கண்கள் காட்டி கொடுத்து விட்டன. அப்பொழுது பார்த்தவள் உடனே அவளுக்கு பிடித்தது. அதன் பிறகு பேசினார்கள், அதன் பிறகு காதலித்தார்கள், அதன் பிறகு இணைந்தார்கள், அதன் பிறகு திருமணத்தில் முடிந்தது, அதன் மஞ்சத்தில் படுத்தார்கள். இப்பொழுது பிரிவையும் சந்திக்கிறாள். வாழ்க்கை மிக ஓஹோ என்று எப்பொழுதும் இன்பக்கடலில் நீந்தி கொண்டிருக்கலாம் என்று நினைத்தவளுக்கு திடீரென்று பிரிவு வந்துவிட்டது. அவரை பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்துவிட்டது. இந்த பிரிவை தாங்க முடியவில்லை. அப்படியே அழுகிறாள். கடலை போன்ற பெரும் துன்பம் வந்துவிட்டது. சிறு துன்பம் என்றால் கூட நான் தாங்கிக் கொள்வேன். இப்பொழுதுதான் ஒரு மணி நேரம், 2 மணி நேரம், அல்லது மாலை நேரம் வந்து விடுவார், அல்லது இரவு 8 மணிக்கு வந்து விடுவார் என்று சொன்னால் கூட அது பரவாயில்லை, தாங்கிக் கொள்வேன். அந்த பிரிவை தாங்கிக் கொள்வேன். அது மிகச்சிறிய ஒரு சின்ன
பிரிவு, ஒரு சிறிய பிரிவு. ஆனால் கடல் போன்ற பெரிய துன்பத்தை தந்துவிட்டு பெரிய பிரிவினை, நீண்ட பிரிவினை, மாதக்கணக்கிலே வருடக்கணக்கிலே பார்க்க முடியாத ஒரு பிரிவு துன்பத்தை தந்துவிட்டாரே என்று இந்த கண்களை பார்த்து, இப்படி பிரிந்து செல்கின்ற ஒரு ஆடவனை எனக்கு காட்டி கொடுத்து விட்டாயே, இவ்வளவு பெரிய கடல் போன்ற துன்பத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, சிறு துன்பமா நான் மறந்து விடுவதற்கு, பொறுத்து கொள்வதற்கு? இவ்வளவு பெரிய துன்பத்தை நான் எப்படி பொறுத்து கொள்வேன்? கடல் போன்று பெரிய துன்பம். குடும்பத்தை குடும்ப சாகரம் என்று சொல்வார்கள், சம்சாரத்தை சம்சார சாகரம் என்று சொல்வார்கள், மனைவியை கடல் என்று சொல்வார்கள். இன்பக் கடல் அவள். அந்த இன்பக்கடலிலே இவன் விழுந்து விட்டால் மிக ஆனந்தமாக இருப்பான். இப்பொழுது இன்பக்கடலில் தான் இருந்தாள். அவர் பிரிந்து சென்று விட்ட பிறகு துன்பக்கடலிலே மாட்டிக்கொண்டாள். துன்பக்கடலிலே விழுந்து விட்டாள். இன்பக்கடலிலே விழுந்து நீந்தியவள், ஆனந்தமாக இருந்தவள், ஆனந்த கண்ணீர் வடித்தவள், இப்பொழுது துன்பக்கடலிலே விழுந்து துன்ப கண்ணீர் வெடித்து துன்பத்தில் ஆழ்ந்து 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 துன்பத்திலே ஆழ்ந்து துன்பக்கடலிலே விழுந்து கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கிறாள். அழுவதற்கு கூட தண்ணீர் இல்லை, கண்ணீர் இல்லை. அப்படி நொந்து கொண்டிருக்கிறாள். இந்த கண்களை பார்த்து, உன்னால் தானே இந்த பிரிவு எனக்கு வந்தது, நீ காட்டி கொடுத்ததுனால் தானே அவரை நான் திருமணம் செய்து கொண்டேன், இப்பொழுது பிரிந்து விட்டாரே, உனக்கு மூளை இல்லையா? ஆராய்ந்து பார்த்து எனக்கு ஒரு நல்ல ஆணை என்னை பிரிந்து செல்லாத ஒரு ஆடவனை எனக்கு காட்டி கொடுத்திருக்க கூடாதா என்றெல்லாம் அந்த கண்களை பார்த்து பேசி துன்பப்படுகிறாள். கண்களிலே கண்ணீர் சிந்துகிறாள் என்று இந்த குறட்பா கூறுகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.